மாநில சட்டமன்றம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாநில சட்டமன்றம். இது வந்து 5 ஆண்டுகள் வந்து பதவிக்காலம். மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் வந்து 15%க்கு வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு வந்து 164. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முதல்வர் 6 அமைச்சர் 4 கவர்னர் கால்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முதல்வர் 6 அமைச்சர் 4 கவர்னர் கால்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 164 மூலியமாக தான் வந்து அமைச்சரவையை வந்து அமைப்பாங்க அப்படின்னும் வந்து வரும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம்னா 60லேருந்து 500 வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சட்டமன்றத்தில் பேசினாலே வந்து அறுப்பாங்கள்ல, ஸோ 6 அந்த மாதிரி அறுப்பாங்க. ஸோ 6 60 500 500 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க அவங்க பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும். 60 6 தடவை அறுப்பாங்க, அறுத்துட்டு 500 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. ஸோ 60 to 500 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 235. இதை எப்படி ஞாபகம் தமிழ்நாட்டில் வந்து 2 பேரண்ட்ஸ் 3 கிட்ஸ் டோட்டலி 5 மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரண்ட்ஸ் 3 கிட்ஸ் 5 மெம்பர்ஸ் தான் டிஎனில் வந்து வாழ்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சபாநாயகர் நீக்கம் செய்ய 14 நாட்கள் முன்னரே அறிவிக்கணும். இது உங்களுக்கு தெரியும். ராஜினாமா செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. பஞ்சசீல கொள்கையை யார் சொன்னது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.